வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ. சாதா ப்ளவுஸ் கொடுத்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கட் பண்ண போகிறோம். அதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு வந்து எப்பயும் போல் 1 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோட உயரம் மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ப்ளவுஸோட உயரம் 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட இடுப்பு சுற்றளவு பார்க்கலாம். எப்பயும் போல் ரெட்டையாக மடக்கி இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம கழுத்தோட அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படியே கழுத்தோட அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அகலம் வந்து மார்க் பண்ணியாச்சு. 1/2 இன்ச்சு தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு ஓகேங்களா. இப்போ இதில் வந்து 1 இன்ச்சு டாட்டு கொடுத்துக்கலாம், 2 இன்ச்சு தையலுக்கு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதை ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ போட்டாச்சு. உங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். நீங்கள் என்ன இல்லை எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் 2.5 இன்ச்சு தான் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி இல்லைங்க, கழுத்தோட வந்து அவங்கவுங்க இறக்கத்துக்கு தக்கன தான் கழுத்தோட அகலம் வந்து வைக்கணும். கழுத்து வந்து இறங்கும் போது உங்களுக்கு இறக்கம் வரும்போது கழுத்தோட அகலமும் போட்டால் ஷோல்டர் வந்து இப்படி லூஸ் ஆகிக்கிட்டு இறங்கிக்கிட்டே வரும். ஷோல்டர் வந்து நிற்காது, கலந்துக்கிட்டே வரும். அதுக்காண்டி தான் அவங்க அவ்வளோ ப்ளவுஸில் அவங்க எவ்வளோ உயரம் இருக்காங்க, அவங்க வெயிட்டு ஹைட்டு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் நான் கழுத்தோட அகலமும் வைக்கிறேன். ஓகேங்களா, அதனால் அவங்க இறக்கமாக போட்டிருந்தாங்கன்னா நானும் அதுக்கு தக்கன வந்து 2.5 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கிடுவேன். ஓகேங்களா, இவங்க வந்து குட்டையாக இருப்பாங்க. அவங்க குட்டையாக இருப்பாங்க 8 இன்ச்சு வச்சுருக்காங்க. அப்போங்கும்போது அவங்களுக்கு வந்து 3 இன்ச்சு வச்சோம்னா இப்படி ஷோல்டர் வந்து ஃபால் ஆகிட்டே வரும், அதாவது இறங்கிக்கிட்டே வரும். அதனால 2.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஷோல்டர் அந்த கூட்டுறது கழிக்கிறது வகுக்கிறது அதெல்லாம் வேணும். கழுத்தோட இறக்கம் வந்து அதிகமாக நீங்கள் வந்து கழுத்தோட அகலத்தை வந்து குறைச்சிக்கணும். கழுத்தோட அகலம் வந்து மேலே ஏற 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 நீங்கள் கழுத்தோட அகலத்தை வந்து கூட்டிக்கிடணும். ஓகேங்களா, அதை மட்டும் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க ஷோல்டரோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம வந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். ஓகேங்களா, 3 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். அப்போ ரெண்டும் சேர்ந்து 5.5 இன்ச்சு, கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து 5.5 இன்ச்சு வரும். அதே 5.5 நான் கீழே வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இப்போ கழுத்துக்கு 2.5 இன்ச்சு கீழே வந்து வச்சு மார்க் பண்ணி அதையும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி அதையும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டாச்சு. இதில் வந்து நம்ம ரவுண்டு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா மேலே ஏற்றி இந்த மாதிரி ரவுண்டு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு இப்படி மேலே ஏற்றிட்டு வச்சு ரவுண்ட் பண்ணும்போது ரவுண்டாக வரும். இது வந்து யூ ஷேப்பில் வர மணிக்கு அழகாக இருக்கும் பார்க்க. கொஞ்சம் கம்மியாக இது பண்ணும்போது கழுத்து வந்து யூ ஷேப் மணிக்கு வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி ரவுண்ட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஆம்கோல் இறக்கம் வந்து ஷோல்டரும் கழுத்தும் சேர்ந்து 5.5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அதே 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன் ஆம்கோல் இறக்கத்துக்கு. ஓகேங்களா, மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி நான் இந்த ஸ்லீவ் ரவுண்டு வரைகிறேன். ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சிட்டு இப்போ அவங்களுக்கு ஜஸ்ட் அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஜஸ்ட் அகலம் பார்க்க இந்த மாதிரி நம்ம இந்த இருக்கு இல்லையா, இதை ரெண்டையும் இப்படி பிடிச்சிக்கலாம். இது வந்து சாதா ப்ளவுஸு. நான் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணணும். சாதா ப்ளவுஸை காட்டில் லைனிங் ப்ளவுஸ் ஒரு 1/4 இன்ச்சு கூட எடுத்துக்கிடணும். ஓகேங்களா, இந்த மாதிரி கரெக்டான அளவில் வச்சு இது இங்கே வந்து கரெக்டான அளவு தையல் இங்கே வரும்ல நமக்கு, அங்கே கரெக்டான அளவு அந்த இதில் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா, மார்க் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ அது எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சைடு வந்து நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம்.
8 இன்ச்சு வருது. அப்போ அரை இன்ச்சு உள்ளே வச்சுருப்பாங்க 8 இன்ச்சு. ஓகேங்களா? அப்போ அதை அப்படியே நம்ம மேலே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 8.5ன்னா நம்ம 9 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 9, ஏன்னா லைனிங் ப்ளவுஸ் இல்லையா, அதனால் 9 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? 8.5ன்னா 9 இன்ச்சாக வச்சு நான் மார்க். இது வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் உள்ளது. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே 9 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது வந்து கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக இது பண்ணி எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். 7 இன்ச்சுக்கு 6.25 வருது. ஓகேங்களா? உள்ளே திருப்பி விட்டுட்டு கூட நம்ம அளவு பார்த்துக்கலாம். இங்கே இப்படி தச்சதில் கரெக்டாக வச்சு பார்த்தோன்னா கூட வரும், இங்கே வச்சு பார்த்தோம்னா கம்மியாக வரும். நம்ம இங்கே இருக்க அளவை தான் வச்சு பார்க்கணும். அப்போங்கும்போது நம்ம தைக்கும் போது இங்கே கீழே உள்ள அளவு நமக்கு கரெக்டாக வந்துடும். தையல் போட்டிருக்காங்களே அந்த அளவு நமக்கு கரெக்டாக வரும். அதனால தான் நான் எப்பயுமே இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிறது. ஓகேங்களா? 6.25 இன்ச்சு இருக்குது. அவங்க எடுத்தது வந்து 6.25 இன்ச்சு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? 6.25 இருக்குது. ஓகேங்களா? அப்போ நமக்கு 6.25 இருக்கணும். லைனிங் ப்ளவுஸ்னால ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 7.25 வரணும். இங்கே 2வது மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கே வந்து 7.25 வரணும். மேலே வந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு நான் வச்சு மார்க் பண்ணி பார்க்குறேன். 7 இன்ச்சு தான் வருது. மேலே 1/2 இன்ச்சு வச்சுட்டு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி நான் வச்சு பார்க்கும்போது கம்மியாக வரும். கம்மியாக வருது. அப்போ கீழே இறக்கி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து நம்ம 5.5 இன்ச்சு வச்சோம்னா ஷோல்டரும் ஆம்கோலும் சேர்த்து 5.5 இன்ச்சு வச்சோம்னா இப்போ 1/2 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே ஸ்லீவ் ரவுண்ட் வரைகிறேன். வரைஞ்சிட்டு இதை வந்து ஒரு 9 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். 9 இன்ச்சுக்கு அதில் வந்து நமக்கு 7.25 வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும். அளவு ப்ளவுஸில் வந்து 6.25 இருக்குது. இங்கே வந்து 6.25 வரணும், அங்கே வந்து 7.25 வரணும். அளவு ப்ளவுஸில் உள்ள இது வந்து லைனிங் ப்ளவுஸ்னால் சாதா ப்ளவுஸ்னால் இங்கே கட் பண்ணணும். லைனிங் ப்ளவுஸ்னாலே 1/2 இன்ச்சு நம்ம தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 1/4 இன்ச்சு. அதனால் அதை அங்கிட்டு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்கேயே நமக்கு 7.25 வந்துச்சு. அப்போ 5.25 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்லீவ் ஆம்கோல் இருக்குது நம்ம வரையணும். ஓகேங்களா? நமக்கு பாடியும் ஸ்லீவ் ரவுண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக இது பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும் அவங்க அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரியே. ஓகேவா? 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் ரவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் கரெக்டாக 7.5 இன்ச்சு வருது. ஓகேங்களா? 7.25 வருது. இங்கே 6.25 இன்ச்சு 7.25 வந்து கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகுது. ஓகேவா? இந்த ரவுண்ட் இதுதான். இது வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் உள்ள அளவு, லைனிங் ப்ளவுஸ்னால அது தள்ளி மார்க் பண்ண அளவு இது. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்லீவ் கழுத்தோட ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியாக இருக்கா என்னன்னு நான் பார்க்காம கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கழுத்தோட அகலம் கூட இருந்தாலும் கஷ்டம், கம்மியாக இருந்தாலும் கஷ்டம். அதனால் பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கம்மியாக இருந்தால் அதுக்கு தக்கன வரையணும், கூட இருந்தால் அதுக்கு தக்கன இது பண்ணணும். அதனால்
இந்த மாதிரி பேக்கு கட் பண்ணியாச்சு. கரெக்டான இடத்துல ஒரு அரைக்காத்தும் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை எடுத்துடலாம். பேக்கை எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ராயல்ஸஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ராயல்ஸஸ் அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/2 இன்ச்சு வச்சு மடக்கி அடிக்கிறதுக்காண்டி 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஸ்லீவோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவோட அகலம் மார்க் பண்ணியாச்சு. கீழே ரவுண்ட் ஸ்லீவ் கையோட ரவுண்ட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து உயரம் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டான அளவு மார்க்கு தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியே இன்னும் கரெக்டான அளவில் தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்லீவ் அப்படியே எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அதெல்லாம் இங்கே கீழே அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 5 இன்ச்சு இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 5.25 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா கை லூஸ் கொடுக்கணும் இல்லையா, அதனால் லைனிங் துணினால. இப்போ இங்கே அதே மாதிரி 5 இன்ச்சுனா 6 இன்ச்சு வைப்போம். கீழே 5.25 வச்சுருக்கோம். அதனால் இங்கேயும் 6.25 வச்சு மார்க் பண்ணுறோம். இதில் நமக்கு வந்து 7.25 வந்து மேட்ச் ஆகணும். அது மாதிரி அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து அடிங்கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இந்த மாதிரி 6.25 இருக்குது இவங்களுக்கு. இதுலேயே வந்து இந்த ப்ளவுஸ்லேயே வந்து அளவு ப்ளவுஸ்லேயே வந்து 6.25 இருக்குது. அப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச்சு 6.25னா 6.5 வச்சு மார்க் பண்ணணும். ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து. ஓகேங்களா? இப்போ அதில் வந்து நமக்கு 7.25 கரெக்டாக சீட் ஆகுது. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு 7.25 பாதி எவ்வளோன்னு பார்க்கணும். 7ல் பாதி 3.5, அந்த 1/4 பாதி அதாவது 3.5யும் அப்புறம் ஒரு புள்ளியும். ஓகேங்களா? அதை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி 1/2 இன்ச்சு வந்து மேலே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் ரவுண்டு அப்படியே வரைஞ்சிடும். இந்த மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? அது போக வந்துட்டு நமக்கு தையலுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். அது மாதிரி இங்கே கீழேயும் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். மார்க் பண்ணியாச்சு. இப்போ மேலே 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். அது வந்து நம்ம கை புளிவு எடுப்போம் இல்லையா, குடஞ்சி விட்டோம் இல்லையா, அதுக்கு அந்த 2 இன்ச்சில் அப்படியே இது பண்ணி இந்த 1/2 இன்ச்சை டச் பண்ணி அப்படியே கீழே போய் இந்த மாதிரி போகணும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. கரெக்டான இடத்துல ஒரு அரைக்காத்து போட்டுருங்க. போட்டாச்சு. இங்கேயும் ஒரு அரைக்காத்து போட்டாச்சு. இப்போ இதை நம்ம குடஞ்சி வெட்ட போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி குடஞ்சி விட்டியாச்சு. ஓகேங்களா? இந்த இப்போ அரைக்காத்து போட்டுக்கலாம். அவ்வளோ.